ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். சரி வீட்டுக்காரர் வந்திருக்காரு, ஏதோ 4 வார்த்தை நல்லதா பேசணும்ட்டு அப்படியே நான் பேசினேன். புண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெரியன்னு பேசினேன், விளக்கம் கொடுத்த. வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும். வாசுகி கிணற்றிலே தண்ணி சேந்தி கொண்டிருந்தார். வெளியில போன வள்ளுவர் வந்தாரு, வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அம்மா சேந்திர கைத்து பக்கெட்டிய விட்டுட்டு ஓடி போய் என்னங்கன்னு கேட்டுச்சு. தண்ணி வேணுமான்னு கேட்டாரு. சும்பள தண்ணிய மோந்து குடுத்துட்டு அந்த அம்மா வந்து பார்த்தா அப்படியே பக்கெட்டி கயிறு அப்படியே நின்னுச்சு. இப்படி வாழணும்ட்ட. எங்க வீட்டுல கிணறு இருக்குது. இந்த மனுஷன் என்ன பண்ணாரு, சாந்தின்னு கூப்பிட்டாரு. சேந்திட்டு இருந்த கைத்த விட்டுட்டு ஓடுனேன். என்னங்கன்னு கேட்டேன். என்ன செய்யறேன்னாரு. தண்ணி சேந்திட்டு இருக்கிறேன். கைய பிடிச்சு கூப்பிட்டு வந்தாரு. வா வான்னு வந்து பார்த்தா ஏன் துரதிஷ்ட பக்கெட்டிங் கயிறு உள்ள விழுந்துடுது. எட்டி பார்த்துட்டு கேக்குறாரு, நிக்கலன்னாரு. என்னங்க மாமா நிக்கலன்னு? பக்கெட்டி நிக்கலன்னாரு. மாமா தண்ணி சேர்ந்தரவு மட்டும் வாசுகியா இருந்தா போதாதுங்க மாமா, கூப்பிடுறவரு வள்ளுவரா இருக்கணும் மாமான.